ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாச்சு நம்மளோட கைத்திறன் பயிற்சி வீடியோ போட்டு. இப்போ என்ன வீடியோ பார்க்குறோன்னா டெரகோட்டாவில் நாங்கள் செஞ்ச ப்ராடக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றா உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் லக்ஷ்மி விநாயகர் நிறைய டாலர் கம்மல் அதுக்குண்டான பால்ஸ் எல்லாமே செஞ்சுருந்தோம். இடையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்லாம் எங்கள் டீம் ஏ டீம் நாங்கள் அப்படியே சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சோம். இந்த இதில் வந்து நான் வாய்ஸே கொடுக்காம எங்களோட ஒரிஜினல் எங்கள் மேம் வாய்ஸ்லேயே ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். களிமண்ணில் நம்ம எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அது வந்து கட்டியாக இருக்கும் இல்லையா, ஒரே கட்டியாக இருக்கும். நமக்கு நல்ல நைஸாக இருந்தால் தான் ஒரு பொருளை பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து சட்டி விளக்கு இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன பண்ணால் நல்லா வச்சு மீதி சேர்த்துட்டு அதை நல்ல ஒரு கிரைண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் கொஞ்சோண்டு எடுத்து பண்ணுறப்ப நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சுடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் உள்ள டஸ்ட்டு கல்லெல்லாம் கீழே படிஞ்சிடும். அந்த மேலே உள்ள டஸ்ட்டெல்லாம் மேலே விளைந்துடும். அப்போ திருப்பி வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு மேலே உள்ள லேயரை மட்டும் இன்னொரு இதில் போட்டுட்டு திருப்பி எடுத்து வச்சுட்டு கீழே உள்ள கல்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு திருப்பி ஒரு நாள் ஊற வச்சுட்டிங்கன்னா இன்னும் கீழே ஒரு நைஸாக இருக்கிறது எல்லாமே இறங்கிடும். அதோட டஸ்ட்லாம் வந்துடும். அதை வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா இதில் சளிச்சோம் வச்சு சலடை ஓகேவா, நல்லா நைஸாக மாவு பதத்துக்கு சளிச்சுட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த இது. ஓகேவா, இப்படி வந்துடும் உங்களுக்கு. இதை இப்போ எடுத்தீங்க அப்படின்னாக்கா சந்தன மாதிரி அப்படியே எடுத்து உருட்டினீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் எத்தனை நாள் ஆகும்? 2 நாள் ஆகும். கண்டிப்பாக 2 நாள் ஆகும். அதை காய வைக்கிறதுக்கு, அப்புறம் சலிக்கிறதுக்கு அது 1 நாள் ஆகிடும் எனக்கு. அதனால் அவ்வளோ வேலை பண்ணணுமா? வேண்டாம். சரியா, ரெடிமேடாக போய் இதை வாங்கினீங்கன்னா தான் 120 rupees 1 kg வாங்கிட்டீங்கன்னாக்கா இதில் கிட்டத்தட்ட ஒரு நீ பண்ணுறது வந்து வெறும் கயிறில் தான் கோக்க போகிறேன்னாக்கா 10-15 செட்டு பண்ணிடலாம் இது. ஓகேவா, ஒரு செட்டு நீங்கள் விற்றீங்கனாலே 350 500 அந்த இதுக்கு தான் விற்கும். ஃபுல்லாக பால் போடுற மாதிரி இருந்தது, பால் தயாரித்து ஃபுல்லாக போடுற மாதிரி இருந்தால் 500 550 கூட. ஆனால் ஃபினிஷிங் வந்து டெரகோட்டா பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்போ வருமா, இன்றைக்கி வருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வராது. டெரகோட்டாவை பொறுத்த வரையும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த ஃபால்ட்டு அதில் என்ன வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். சரியா, இப்போ வந்துட்டு எப்படி அதில் எடுத்து பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு. செய்யலாம், பட் அது இது கெமிக்கல் அது. இது ஏன் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, நமக்கு கீழே வச்சோம் அப்படின்னாக்கா சப்பாத்தி சாதாரணமாக வச்சு உருட்டுறப்பே ஒரு உருண்டை விட்டு உருட்டுறப்பே என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு சைடு மெல்லிசாகவும் ஒரு சைடு மொத்தமாகவும் போயிடும் நமக்கு இல்லையா. இது வந்து அந்த இது போகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை வந்து ஆமாம், அது அளவு தான். இந்த ஸ்கேல் வந்து அளவு தான். ஸ்கேல் இல்லைன்னா ஏதான ஒரு வீட்டில் ஒரு கட்டை இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கட்டையை அதில் வச்சுட்டு இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை வச்சு இதை மொத்தம் இது
கரெக்டாக வந்திருக்கா. இதுக்கு கீழே இறங்காது. புரிஞ்சுதா? இந்த அளவுக்கு கீழே நீ என்ன பண்ணாலும் அது இறங்காது. ஓகேவா? இப்போது இது மெட்டல் மோல்டு. இது மெட்டல் மோல்டு. இதுவே இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கனால வளையுது. இந்த வளையக்கூடாது நமக்கு. கொஞ்சம் தூரத்தில் லைட்டாக ரொம்ப நிறையா தடவுனீங்கன்னா வெடிச்சிடும். சரியா? நீங்கள் சுடுற டைமில் வெடிக்கும். எண்ணெய் ரொம்ப நிறையா தடவக்கூடாது. லைட்டாக சீடை வெடிக்கும்ல, அந்த மாதிரி வெடிச்சிடும். பக்கத்தில் தண்ணி ஒன்று அங்கே போய் அந்த டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து சில்வர் டம்ளர் இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்கேலை வச்சுக்கிறேன். ஐயோ, இதில் வச்சுட்டு இதை வச்சுருக்கேன் பாரு. நான் இதில் தடவிட்டேன், காட்டில் தடவிட்டேன். தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஓகேவா? ஓகேவா? என்னோடைய அந்த இது வச்சுருந்தேன்ல, ரெசின் பாக்ஸு, ரெசின்லாம் வச்சுருந்தேன்ல, ஒரு ஹாலிக் பாக்ஸ், அதை எடுத்துகிட்டு வாங்க. யாரும் ஒருத்தருக்கே எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா? பரவாயில்லம்மா, என் சேனல் அப்லோட் பண்ணி பார்த்துக்கு. ஃபுல் வீடியோவில் கற்று காய
ஃபஸ்ட்டு பேஸு. ஓகேவா? லைட் கலர் அடிக்க போகிறேன் அப்படின்னா ஒயிட் அடித்து காய வை. அடித்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய டிசைனு எங்கெங்கே என்னென்ன கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணால் எடுக்காது. அக்ரிலிக் பெயிண்ட்னாக்கா எந்த மெட்டலில் வேணாலும் அடிக்கலாம் அது. ஓகேவா? ஃபேப்ரிக் பெயிண்ட்டு ஒன்லி யூஸ் ஃபார் ஃபேப்ரிக். டாலருக்கு நம்ம வந்து இது வச்சோம் இல்லையா, அந்த கிளாத்துக்கு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி சொருகணும். கட் பண்ணி இங்கே வந்துருக்கு, இங்கே இருக்கு. எப்படி கோக்க போகிறோன்னு இருக்கு. ஓகேவா? இப்படி தானே கோப்ப கயிறு. இப்படி கோத்துட்டோன்னா இன்னொரு ரிங் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம உள்ள இன்செக்ட் போடுறது இந்த மாதிரி தான். அதனால் இப்படி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி போட்டு பார்க்கணுமா? அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டு கடை அப்படியே மாற்ற தள்ளு. இந்த கிளாத் கடகடன்னு கொடுங்க. ஒரு ஓவர் ஷேப் மாதிரி நம்ம சொன்னதுக்கு தப்பி வைக்கிறோம் தான் கிளாஸ் இருந்துச்சு. அதில் எடுத்து நான் என்ன பண்ணா போட்டு வரேன். நல்லா போடுறேன். நம்ம சாப்பிட்டு நல்ல சென்டர் வந்து இதை வைக்க கவனிங்க. ஓகேவா? டாலர் பண்ணிட்டேன். ஓகேவா? இதே வெறுமனையாக இருந்தாக்கா இப்படியே இருந்தாக்கா நல்லா இருக்காது. கீழே கொஞ்சம் ஒரு சின்ன 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 சலங்கை போட்டுக்கோமா? ஒரு குட்டி பால். அந்த குட்டி பால் வந்து ஒரே சைஸ் இருக்கணும். இதில் பெரிய சைஸ்லையும் சின்ன சைஸ் வரையும் இருக்கும் இதில். ஓகேவா? உனக்கு என்னத்துக்கு என்ன டிசைன் பண்ணுறதுக்கு குட்டி பால் வேணும், பாலாக கோக்கிறதுக்கு பெருசாக வேணும், எந்த சைஸ் வேணுமோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ரெண்டாவது இதில் போட்டு இந்த சைஸில் அளவு போட்டு எடுத்துக்கிறேன் நான். இது ஒரு வைக்கிறேன். அளவு எடுக்காம எது பிளாஸ்டிக் மோல்டு, சிலிக்கான் மோல்டு இதுக்கும் இருக்கு. இதோட மெட்டல் மோல்டு இது. சிலிக்கான் மோல்டு வந்து ரெசினில் ஊற்றுனதை வந்து டெரக்கோட்டாக்கு எடுத்துடாதீங்க. அது வேறு இது வேறு. சரியா? சரிங்க. டெரக்கோட்டாக்கு சிலிக்கான் மோல்டு தனியாக வாங்கணும், ரெசினுக்கு தனியாக வாங்கணும். இது மாதிரி குட்டி குட்டியாக பால்
5 பால் ஒரே சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மைக்ரோ வயரில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவு கட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து இதில் ஒரே வாட்டி இன்செக்ட் பண்ணிட்டா விட்டுடணும். விட்டு எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஓட்டை பெருசாக போயிடும். நீ ஒட்டுறப்ப வந்து அது உள்ளே இருக்கும். நீ சுடுறப்ப என்ன ஆகும், வெளியில் வந்துடும். நீ எந்த இடத்துல குத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே வாட்டி தான் இது குத்தி. இதுலேயே வந்து தவறாக குத்திட்ட அப்படின்னு சொன்னாங்க, எடுத்து திருப்பி தண்ணி ஊற்றி அழகாக அடைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேணால் குத்துங்க. அதே ஓட்டையை திருப்பி குத்திட்டு இருக்காதீங்க. நேராக ஒன்று பண்ணுறேன். அதில் இல்லைங்களா அதை பண்ணி பார்த்துட்டீங்களா? யார் இல்லைங்களா? நீங்கள் பை வாங்கிட்டீங்களா? கவிதை யாருமா கொடுக்க சொன்னதை கொடுக்கலையா? இங்கே வந்துலாம் எனக்கு அதில் ஆறு தாண்டிக்குது. ஜன்னலை சாப்பிடுங்க. யார் அடிக்கலாம்? அவங்க சேனலில் போடுவாங்க, எப்போ வேணாலும் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம்ல. அளவு மட்டும் மணியை பொறுத்தவரையும் அளவு மட்டும் எடுத்துகிட்டு எடுங்க. இப்போது கொடுக்குறப்ப ஒருத்தர் வந்து இந்த சிமுக்கா மோல்டை எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் வந்துட்டு இந்த மோல்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பண்ணுவாங்க. சரியா? நான் பண்ணிட்டேன் நீங்கள் கொடுக்காம இருக்கீங்கன்னு கத்திட்டு இருக்காதீங்க. இதை 2 குரூப் எடுத்துக்கோங்க, இதை ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. அவங்க டாலர் பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் மணியை சுற்றிட்டு சிம்காவை பண்ணிவிடுங்க. சிம்கா பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரே அளவில் 6 இது உருட்டி வச்சுருக்கேன். இந்த 6லேயும் இந்த பால் பண்ணுறவங்க யாராலும் ஒருத்தரோட கையில் இருக்கட்டும். என்னால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் எடுத்து அதை பண்ணிட்டு ஓகேவா? இந்த ஊசி மாதிரி இருக்கு இல்லையா, அதை நேராக உள்ளே விடுறேன். அப்படியே அனுப்பிச்சுடு. இங்கே வந்துட்டீங்களா? அப்படியே அனுப்பிச்சி விடலாம். பாரு என்னைக்கு நான் போகவே மாட்டேன். அந்த சிமுக்கா மோல்டு மட்டும்தான் என்ன போகும். இந்த ஓட்டை போடுற மோல்டு இது ஒன்று தான் இருக்குது. இதையும் இந்த சைடை உள்ளதை உடச்சி கொடுத்துட்டாங்க கையில். அதனால் இதையும் பண்ணிவிட்டு டக்குன்னு அடுத்த குரூப்புக்கு கொடுக்கணும். வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது ஒருத்தரே. சரியா? இது விரிசல் விடுதே மேம். அதுதான் எடுக்கிறேன்.
வேணாம் பார்த்துட்டேன் எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு கொடுங்க மாலதிகா பார்க்கலையா? மாலதிகா அதுக்கு தான் இந்த எண்டு வச்சு நம்ம கையால் இது பண்ணும்போது அந்த கோடு போயிடும். அதுதான் சரி பண்ணி உருட்டணும். நீ சும்மா உருட்டினாக்கா ஷேப் வராது. ஷேப் வரணும். பேசாதீங்கம்மா, பால்வாடி பிள்ளைங்க மாதிரி எடுத்துட்டேன்னா காமிங்க. இங்கே வச்சுருங்க, இதில் வச்சிடலாம். இது பெருசாக இருந்தானே இதை செய்யறதுக்கு பொறுமை வேணும். எனக்கெல்லாம் பொறுமையே இருக்காது. ஒன்ஸ் வருகனா தூக்கி கிடாச்சிட்டு போயிடுவேன்னு சொன்னேன். அதுதான் நான் மோல்டு விநாயகர் மோல்டு. இது சரஸ்வதியாமா? லக்ஷ்மி மோல்டு, சிலிக்கான் மோல்டு. என்ன மோல்டு? சிலிக்கான் மோல்டு. இது என்ன அளவு வேணுமோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே ஃப்ளாட் பண்ணி என்ன பண்ணிடணும், கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? ஓகே. ஏன்னா 2 சிமிக்கியோட அளவும் ஒன்றா வரணும் இல்லையா நமக்கு? ஆமாம். அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன் லைட்டாக. இதுதான் கஷ்டம் கொஞ்சம். வரும். அந்த இது போயிட்டோம்ல, ரவுண்ட் ஷேப் போயிட்டோம்ல, நசுங்கிறாது. வாவ், சூப்பராக இருக்கு. கேக்கு மாதிரி, சாக்லேட் மாதிரி வேணும். என் மகன்கிட்ட போய் கொடுத்துட்டு சாக்லேட் சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா என் பேரை வந்து சாக்லேட் நிற்கும். ஐயோ வாயிலையில் எடுத்து வச்சிடாத ஓடுன்னு. இப்போ அதுக்கு பழகிடுச்சு. அதுவும் வந்து உருட்டி மிக்கி மவுஸு பிள்ளையாரெலாம் கற்றுக்குச்சு. அதுவே பிள்ளையாரெலாம் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய பிள்ளையார் கூட வச்சுருக்குங்களா? இந்த குட்டி பிள்ளையார் மாதிரி. மேம் இப்போ பெரிய பிள்ளையார் தான் வச்சுருக்காங்க. பிள்ளையாரா? அச்சுலாம் அந்த அளவுக்கு இப்போ அச்சு இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு வந்துட்டு இருக்கும். அச்சு இல்லாமல் இருக்காது. பெரிய அச்சுலாம் இருக்கும். பட்டு நான் ஜுவல் மேக்கிங்கை தவிர தான் நான் போகிறதில்ல. உங்களுக்கு எங்கேயுமே பண்ணுறதில்ல. எல்லா இடத்துலையுமே அதனால தானே வந்து போராட்டமே அந்த அது இல்லை, குட்டி பிள்ளையார் இல்லை நான் சொல்கிறது. பெருசாக பண்ணுறாங்க. இது காஞ்சிபுரமா? அப்புறம் எப்படி சிமிக்கி வரும்? எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. இது மெயினாக நீ இதில் போட்டு பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லது. கையால் எடுத்தீங்கன்னா முன்னாடி உள்ளது டிசைன்லாம் வீணாயிடும். ஓகேவா? கஷ்டமா? எல்லாமே செய்யறது எல்லாமே கஷ்டம்தான் எனக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பொறுமை அவசியம். இதில் டைனி இது கேட்பாங்க என்னட்ட, பென்சில் டைனி. பொண்ணை விட்டா செய்யும். ரொம்ப கஷ்டம் நிஜமா. நீங்கள் வாயால் வாங்கி கட்டிக்க போகிறேன். இதெல்லாம் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். மதியம் வந்துடும் கூட்டிகிட்டு வரேன். வீட்டிலலாம் பிள்ளையார் செய்கிறது யாரும் செஞ்சுட்டே தான். இந்த இதுவும் அதுக்கு தான் களமடக்கு. இதுவும் இதுக்கு தான். ஓகேவா? இதை வச்சு கொஞ்சம்
அழகாக ஷேப் வரும். ஷேப் பண்ணிடணும். நம்ம அது உள்ள வச்சுட்டே பண்ணலாம். வேற ரொம்ப ஒட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால தான். ஓகேவா? கலர் பண்ணும்போது தான் டிசைன்லாம் பண்ணிக்குவோமா மேம்? வேக வைக்கிற வரைக்கும் இப்படி தான். இதில் டிசைன் பண்ணிட்டு தான் இது வேக வைக்கணும். அப்புறம் எப்படி பண்ணுவேன்? அதாவது ஓட்டை போடுறது பண்ணுறது அதெல்லாம் பண்ணிடுவேன். டிசைன் பண்ணிக்கிறது பெயிண்ட் பண்ணிக்கலாமா கேட்குறேன். பண்ணலாம். ஓகேவா? இது பண்ணியாச்சு. இதில் அதே மாதிரி கட் பண்ணி கொடுறா கொஞ்சம். மைக்ரோ நாங்கள் நைக்ரோவா ரெண்டு நைக்ரோ மேம் சரி அமைதியாக இருக்குங்களா? இது வச்சேன் வளைச்சி இதில் வைக்க. நீங்கள் விஐபி விஐபி நான் பிரவீஸ் ஃபேமிலி நாங்கள் ஒரு பாட்டுக்கு தான் ஆடிட்டு இருக்கேன். அதான் உன்னை பார்த்து சொன்னேன். பாஸ்வேர்டை மாதிரி என்கிட்ட நீ சொல்லியிருக்கியா? எனக்கு பேங்க்ல வேலை. நான் என்ன கேட்குறேன், ஓடி போய் லைவ் எடுத்து போடுறது இல்லை? அதை பண்ணியிருக்கலாம். நீ தானே லைவ் மூஞ்ச காமிக்கிறத என் முகம் அது வேற, இது கபடியில் தானே. இவன் உருள்றதுலேயே மண்ணெல்லாம் பயமா இருக்கு. முகம் மறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக மண்ணு ஆட்டம் ஆடுது. இன்னும் நீ காரியத்துல கண்ணாரு. நீ ஏன் கண்ணா இருக்காம இருந்து? கண்ணாதான் இல்லை, ஒரு காலானாச்சும் இருந்து கவனிக்கிறதுல. நல்லா வரைய தெரிஞ்சவங்களாம் இன்னும் டிசைன்லாம் வரையலாம்ல மேம்? தண்ணி வச்சு 10 பால் இது பண்ணி ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, லைட்டா கொஞ்சம் லைட்டாக பண்ணிகிட்டே நான் இது பண்ண காஞ்சிட போகுது. தண்ணியை ஊத்திராத, டாலர் வேற அங்க இருக்கு. நான் உனக்கு சொல்றேன், நீ தான் ஆர்வ கோளாறுல எழுந்திரிச்சு கண்டிட்டு இருக்க. டாலர் முன்னாடி தான் இருக்கு. இதில் அப்படியே இயருக்கு கூப்பிடுறது அவ்வளோதான் இல்லைம்மா? அவ்வளோதான். சிமிக்கி 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 எங்கள் சுகுணாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் கவனிக்கிறேன். இந்த அளவுக்கு கபடி ஆடுவேன்னு அன்னைக்கு தான் நானா ஸ்கூல் படிக்கும் போது விளையாண்டதோடு சரி, காலேஜில் கூட விளையாடுறது. எனக்கு வெயிலுடி தலைவலி வந்துருச்சு. எனக்கெல்லாம் ரத்தம் வந்தாலும் வெயில் அடித்தாலும் மழையே பெஞ்சாலும் கபடி விளையாட பிடிக்கும். நீ விளையாண்டுருக்க, நான் விளையாண்டது இல்லை. நானும் விளையாண்டா இந்த மாதிரி இப்போ யூடியூப்ல வீடியோ எடுக்கணும்னா எங்கே வேணாலும் போகிறோம்ல. ஓகே, சிமிக்கி ரெடி கொண்டா. ஜிம்கா
நீங்களாம் ஜிமிக்கின்னு சொல்லியிருப்பீங்க, இப்போ சிமுக்கான்னு சொல்லுவோம், சிமுக்கான்னு ஆரம்பிச்சிங்க. இல்லை இப்போ ரெண்டாக ஜிம்கா தானே மேம் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் குட்டிக்காடா கொண்டாங்க மேம். வெளியில் வருது. இது ஒன்ஸ் போட்டேன், ஆனால் ரொம்ப வெளில வரல. ஆனால் கொடுத்துட்றேன். இதில் வந்து ஆடாது இல்லை மேம் அந்த பால் எல்லாம். ஆடுறதுக்கு வேணும்னாக்கா நீ ஹோல் பண்ணணும். இந்த திருப்பி இந்த மாதிரி இங்கே வச்சுட்டு இது தனியாக போட்டு அதை தனியாக வச்சுட்டு எக்ஸ்கியூஸ்மி இருங்க. இப்படி இப்படி கொஞ்சம் நீங்கள் நகருங்க. இந்தாங்க மேம், இது கட் பண்ணிட்டேன் மேம், இது கட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, அது பெருசாக இருக்கா என்ன தெரியுமா மேம்? இது மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? டெரக்கோட்டானா தனியாக தெரியும். ஓ டெரக்கோட்டாவா இது அப்படின்னு கேட்பாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. செஞ்சு வச்சாலே நல்லா போகும். எவ்வளோ நேரம் மேம் வேக வைக்கணும்? இந்தாங்க மேம். அது சுட்டோன்னே உனக்கே தெரியும், கருத்து போயிடும் அது. இல்லை ராமா பாட்டு என்ன சொல்ற? எனக்கு வேற ரினிவல் இருந்தாங்க மேம். ரினிவல்ல இருக்கா இல்லையான்னு வேற செக் பண்ணு. கசாயம் போட்டு கொடுத்து 40,000. ஆமாம், துளசி 40 அதெல்லாம் வேணும். நீ என்னடா ரவுண்டு கூட இல்லை, ரவுண்டு ஒன்று இருந்துச்சு. எங்க ரவுண்டே காணும். மூடி எடுத்துட்டு வந்தோமே மேம். அது பத்தாதே, இதில் வரவே வராது, வெளியில் வராது. ஐயோ என்ன இந்த கோமதிக்கு வேற ரொம்ப ஆர்வப்படாரு. நிமித்து பார்த்தா தெரியுது. எல்லாமே டெடிக்கேட். ஆளினார் போய் ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அதான் தப்பு. இப்போ நாங்கள் என்ன பண்ணாலும் நீ அதை பண்ணியாடுதே, நான் பண்ணியாடுதே, அதை பண்ணியாடுதே. குடுறா. இல்லை வளைச்சு கொடு. அப்போ அதை வந்து எவ்வளோ பேர் இலக்காரமாக வந்து பேசுகிறாங்க. ரீச் ஆகுறீங்கன்னு அர்த்தம். எதையுமே பார்த்து அது 1000 பேர் எடுக்கிறது ஒரு குத்தோங்கிற மாதிரியே இப்போலாம் பேசுகிறாங்க. இல்லை, அது 1000 பேர் பேசதான் செய்வாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டே போகிறேன். நீ உண்மையாக பண்ணுறியா? உண்மையாக தான் உன் எண்ணங்கள் சரியா இருக்கா? அப்போ விட்டுட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோக்கு அவ்வளோ ரீச் ஆகுவாங்க. எவ்வளோ நேரம் நமக்கு வந்து ரீச் வருதோ அந்த அளவுக்கு அதில் வைக்கிறாங்க. நம்ம வேலை நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்துருக்கோம். நம்ம கூட எவ்வளோ பேர் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அரட்டடிக்கிறோமோ, அது வந்து நம்ம நல்லவராக இருக்கும். நம்ம திடீர்னு கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஏன் கோவப்படவே படாத, சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. மேம் இது ஓகேவா மேம்? இன்னும் டைட் பண்ணுவோம். அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவ்வளோதான். அவங்கள திருத்துறதோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதோ தான் நம்ம வேலையாக கண்டிப்பாக. அதுக்கே டைம் வேஸ்ட் ஆகிடும். நானா யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக்கிறதே இல்லை. போட்டால் நான் உழைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ரவுண்டு இருந்ததுன்னு நினச்சிருந்தா இதில் இல்லை. அதனால நான் இருக்கிறத வச்சு பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க. டீ வரலையா? இதை வந்துட்டு தூக்கி காமிக்காதீங்க, ஏன்னா இழுத்துக்கிட்டே வந்துடும். இப்படியே இருக்கட்டும், காஞ்ச பிறகு தூக்கி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அக்கா அக்கா என்னக்கா பண்ணுறா? அக்கா உஷா ரம்யா இன்னொரு என்னக்கா உன் பேர்?
அது வந்து நம்ம இது ஒட்டிக்கலாம், இங்கெல்லாம் ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லை கோல்டு கலர் ஏதானு வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் கோல்டில் ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு கோல்டு டாட் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே காமிச்சிட்டு வந்துருமா அப்படியே கையாலேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க. எல்லாரும் பிள்ளையாரையும் லக்ஷ்மியும் தூக்கி வச்சுட்டு உட்காராதீங்க. எனக்கு ஒரே பிள்ளையாரோ ஒரு லக்ஷ்மியோ இருந்தால் போதும் ஒரு குரூப்புக்கு. மீதி 2 இதுதான் வேணும். நீங்கள் டிசைன் தான் போடணும். ஓகேவா? இந்த இடத்துல 3 பவுன் ஓகேவா? வெடிச்சிருச்சு தட்டு வேணும்ப்பா. தட்டா அங்கே உள்ளதான் கேட்கணும். அங்கே உள்ள இருக்கு தானே நான் எடுத்துட்டு வந்தேன். பிஸியாக நான் கவனிச்சிட்டு இருக்கேன். இரு வரேன். ஓ இரு வரேன். அவ்வளோதானா மேம்? நம்ம இதில் பண்ணுறது தான் தரமா இல்லை விநாயகரை இப்படி திருப்பி இப்படி இப்படி பாருங்கள், இதெல்லாம் தான் நாங்கள் மொத்தமாக செஞ்ச பொருட்கள். இதுக்கு எல்லாமே கலர் அடித்து நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற மேலும் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.